பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் எடுத்துட்டோம்னா வளர்பிறை நாட்களில் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும்ங்கிறத கொடுத்திருப்பா. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா உத்தராயண காலத்தில் மட்டும்தான் திருமணத்தை நடத்த வேண்டும்னு வச்சிருப்பா. அந்த முகூர்த்த விதிகளை தீர்மானிக்கும் பொழுது அங்கே நேத்திரம் ஜீவன் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பஞ்சாங்கத்திலேயே நேத்திரம் ஜீவன் என்று கொடுத்திருப்பார்கள். அந்த நேத்திரம் ஜீவனை வைத்து தீர்மானிக்க வேண்டும். வளர்பிறை என்று வந்தாலும் கூட ஒரு வளர்பிறையிலே அமாவாசைக்கு 3வது நாள் ஒரு திருத்தியை நாளிலே கூட முகூர்த்தத்தை கொடுத்திருப்பார். ஆனா அந்த திருத்தியை நாளிலே கூட நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையாக இருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேய்பிறை முகூர்த்த நாளில் திருமணம் செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த முகூர்த்த நாட்களை எதனை கொண்டு தீர்மானம் செய்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா அதற்கு அடிப்படையிலே ஒரு சில ஜோதிட நூல்கள் என்பது உண்டு. அதாவது முகூர்த்த விதி நிர்ணயம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முகூர்த்த விதி நிர்ணயம்னு ஒரு நூல்ங்கிறது உண்டு. சிந்தாமணின்னு ஒரு நூல் உண்டு. இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் இருக்கிறது. அதனை கொண்டுதான் சுப முகூர்த்தங்களை இந்த நட்சத்திரங்கள் இந்தந்த திதிகளிலே செய்யலாம்ங்கிறதெல்லாம் இருக்கும். நம் பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் எடுத்துட்டோம்னா வளர்பிறை நாட்களில் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும்ங்கிறத கொடுத்திருப்பா. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னு சொன்னா உத்தராயண காலத்தில் மட்டும்தான் திருமணத்தை நடத்த வேண்டும்னு வச்சிருப்பா. உத்தராயணம்னா என்ன? தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆணி மாதத்தினுடைய இறுதி வரை மட்டும்தான். தட்சிணாயனம் எனப்படக்கூடிய ஆடி மாசம் பிறந்துருச்சுன்னு சொன்னா ஆடியிலிருந்து மார்கழி மாதம் இறுதி வரையே திருமணத்தை நடத்த மாட்டார்கள். இப்படியும் ஒரு சில நூல்கள் சொல்கின்றன அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவலுக்காக சொல்றேன். அது எதற்காகன்னு சொன்னோம்னா இது அத்தனையுமே கால தேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் தான் இவைகள் தீர்மானிக்கப்பட்டன. அந்த நாள்ல என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தராயண நாட்களிலே தான் அவரவர்கள் சொந்த விஷயங்களை செய்வார்கள். தன்னுடைய வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு நிகழ்வு, ஒரு வீடு கிரகப்பிரவேசமாகட்டும் அல்லது ஒரு திருமணம் போன்ற நிகழ்வுகளாகட்டும், இது எல்லாத்தையுமே உத்தராயண காலத்துல மட்டும்தான் பண்ணுவார். தட்சிணாயனம் என்று வரும் பொழுது ஊருக்கு பொதுவான விஷயங்களை செய்வார்கள். ஊருக்கு பொதுவான விஷயங்கள்லாம் என்ன? இந்த குளங்களை வெட்டுதல், ஏரிகளை தூர்வாறுதல், இந்த மாதிரி கோவில்களை எழுப்புதல், ஆலயங்களை கட்டுதல்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பெரிய ஆலயங்கள்லாம் இருக்கு. இந்த ஆலயங்கள்லாம் ஒரு கூலி கொடுத்து கட்டியிருக்க முடியுமா? பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து சம்பளம் இல்லாமல் கூலி வாங்காமல் வேலை செய்திருப்பார்கள். அதற்கு கூலியா என்ன பண்ணியிருப்பான் அந்த மன்னன் சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கு உணவிட்டு இருப்பான். அவ்வளவுதான். 3 வேளை சாப்பாடு போட்டிருப்பா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே ஊருக்கு பொதுவான வேலைகளை செய்வார்கள். எவ்வளவு பெரிய ஏரிகளை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறார்கள். வீராணம் ஏரியெல்லாம் போய் பார்த்தோம்னா கடல் போல காட்சி அளிக்கும். அப்படி வீராணம் ஏரி ஆகட்டும், ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம மதுராந்தகம் ஏரி ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா செங்கல்பட்டு ஏரி ஆகட்டும், எவ்வளவு பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது அத்தனையுமே தட்சிணாயன காலத்திலே செய்வார்கள். உத்தராயண காலத்துல மட்டும்தான் சொந்த வேலைகளை செய்தார்கள். அதனால உத்தராயண காலத்துல மட்டும்தான் முகூர்த்தம் பண்றது அப்படிங்கிறதே வச்சிருப்பா. அது வீடு கிரகப்பிரவேசமா இருந்தாலும் சரி அல்லது வீட்டிலே ஒரு திருமணம் போன்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே உத்தராயண காலம் பிரிச்சு வச்சார். ஆனால் காலம் மாற 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 இந்த காலதேச வர்த்தமானத்தின் அடிப்படையில் தட்சிணாயனத்திலும் திருமணத்தை நடத்த துவங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறோம். அதே மாதிரிதான் வளர்பிறை தேய்பிறை என்று வரும் பொழுது கூட அந்த தேய்பிறையிலே பஞ்சமி வரைக்கும் பண்ணலாம், எங்க வீட்டுல பஞ்சமி வரைக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் எங்க குடும்பத்துல பழக்கம் இருக்கு. தேய்பிறை பஞ்சமி வரைக்குமே அது வளர்பிறை கணக்கு தான், அதனால அந்த நாள்ல பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பார். இதுல அடிப்படையான விதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த முகூர்த்த விதிகளை தீர்மானிக்கும் பொழுது அங்கே நேத்திரம் ஜீவன் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். பஞ்சாங்கத்திலேயே நேத்திரம் ஜீவன் என்று கொடுத்திருப்பார்கள். அந்த நேத்திரம் ஜீவனை வைத்து தீர்மானிக்க வேண்டும். வளர்பிறை என்று வந்தாலும் கூட ஒரு வளர்பிறையிலே அமாவாசைக்கு 3வது நாள் ஒரு திருத்தியை நாளிலே கூட முகூர்த்தத்தை கொடுத்திருப்பார். ஆனா அந்த திருத்தியை நாளிலே கூட நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையாக இருக்காது. நேத்திரம் இல்லாத நாட்களும் இருக்கும். நேத்திரம் சொன்னா பார்வை உள்ள நாள், ஜீவன் சொன்னா உயிர் உள்ள நாள். அதே மாதிரி தேய்பிறை என்று வந்தால் கூட ஒரு சப்தமி நாள் அன்னைக்கு கூட, ஏன் தசமி வரைக்குமே கூட நேத்திரம் ஜீவன் என்பது ஓரளவுக்காச்சு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தேய்பிறை நாட்களில் கூட பார்க்கலாம். இந்த தேய்பிறை முகூர்த்தம் என்று வரும் பொழுது அது நேத்திரம் இருக்கிறதா, அதாவது ஒரு பார்வையுள்ள நாளாக இருக்கிறதா, அதே போல ஜீவன் இருக்கிறதா, அது ஒரு உயிருள்ள நாளாக இருக்கிறதா என்பதை பார்த்து முகூர்த்தங்களை தீர்மானிக்க வேண்டும்.
இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, திருமணத்தை பெரும்பாலும் பார்த்தோம்னா திருமண நாளன்றே இந்த சாந்தி முகூர்த்தத்தையும் வைத்து விடுகிறாள் அல்லவா. அந்த சாந்தி முகூர்த்தம் என்பதுதான் இந்த உலகத்திலே ஜனிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கான முதல் சம்ஸ்காரமாக அமைந்து விடுகிறது. அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கர்ப்பாதானம்னு சொல்லுவா. அப்படி இந்த கர்ப்பாதானம் என்கின்ற அந்த சாந்தி முகூர்த்தம் நடப்பது என்பது ஒரு நேத்திரம் ஜீவன் உள்ள நாளிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறக்கின்ற குழந்தையானது ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். அதனை முன்னிட்டுத்தான் பெரும்பாலும் வளர்பிறை நாட்களை வலியுறுத்தினார்கள். வளர்பிறையிலே கூட அந்த தசமி திதியிலிருந்து எடுத்துப்பா. சப்தமியிலிருந்தே நமக்கு நேத்திரம் ஜீவன்லாம் இருக்கும். அதுல குறிப்பாக அந்த தசமி அல்லது துவாதசி, திரையோதசி, அதே மாதிரி பார்த்தோம்னா தேய்பிரைன்னு வரும்பொழுது த்விதியை, திருத்தியை, சங்கடகர சதுர்த்தி, பஞ்சமி, அதே போல அந்த சப்தமி திதி வரைக்குமே அந்த நேத்திரம் ஜீவன் என்பது இருக்கும். இது போன்ற நாட்களிலே முகூர்த்தத்தை தீர்மானிக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில பார்த்தோம்னா பஞ்சாங்கத்துல முகூர்த்தம்னு குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிட்டிருப்பான்னு பார்த்தோம், நேத்திரம் ஜீவனுக்கெல்லாம் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. என்ன பண்றான்னா, இன்னைக்கு பரணி கிருத்திகையா இல்லாம இருக்கா, தீதுரு நட்சத்திரங்கள் இல்லாம இருக்கா, அன்னைக்கு வந்து அஷ்டமி நவமி இல்லாம இருக்கா, ஒரு பிரதமை அமாவாசையா இல்லாம இருக்கா, ஒரு கரிநாளா இல்லாம இருக்கா, ஒரு மரணயோகமா இல்லாம இருக்கா, ஒரு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இல்லாம இருக்கா, அப்படி இருந்தால் ஒரு முகூர்த்த நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறா. ஆனால் இது போன்ற விதிகளை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது தேய்பிரையாக இருந்தாலும் நேத்திரம் ஜீவன் இருக்கிறதா, அந்த நாளானது முகூர்த்தத்திற்கு ஏற்ற நாள் தானா என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு சுப முகூர்த்தத்தை தீர்மானிப்பது என்பது நல்லது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.